தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சின்ன வயசா இருக்கும் போது எந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் நாளைக்கு ஹேபிட்டா மாறும். அந்த ஹேபிட்டை வச்சுதான் உங்களோட ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத அதை ஒன்லைன்ல சொல்லியிருப்பாங்க. அந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னிக்கு பக்காவா பொருந்தும். எதுக்காக அதை மீன் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பிகினர் லெவல்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பாசிவா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லன்னா ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பீப்புள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரேடிங்னு வரும்போது அவருடைய அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அந்த ஒர்க் ஸ்கில்லோ வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ்ஃபுல்லா ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது 0 or 1. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல்டுல அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். அப்போ அந்த பிகினர் லெவல் ட்ரேடராவோ இன்வெஸ்டராவோ நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க என்ன மாதிரியான ரூல்ஸ்க்குள்ள உங்களை கொண்டு வரீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜில ஒரு நாலேஜோட ட்ரேட் எடுக்கிறீங்களோ, அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும். அது மூலமா உங்களுடைய ஃபியூச்சர் கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஒரு பிகினர் ட்ரேடரா இருந்து இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸோட நீங்க ஒரு நாலேஜ் இல்லாம ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு விஷயத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சாரி டு சே, உங்களால உங்க கோலை அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம்.